ரோஜா 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 ரோஜா. ஒரு சில சிங்கர்ஸ் ஓகே இவங்க தான் இந்த பாட்டு பாடியிருக்காங்களா சொல்லும் போதும் கேட்கும் போது தான் தெரியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ப எப்படி இருக்கும்? குயில் இசை போதுமே அட குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் முடியும் டென்டாக்ஸ் மூலியமா. ஹாய் சத்யன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் ரோஜா ரோஜா. உங்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி பாடினது கேட்டேன். நீங்க எந்த சீசன்ல வந்தீங்க நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா வெயில் சீசன்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தேன். அதான் நிலைமைன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு வழியோடைய டெஃபினட்டா இருக்கும். டவுனா இருக்கிற டைம்ல ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு பயங்கரமா போட்டேங்க. 130 கிலோ வரைக்கும் வந்துட்டேன். பயங்கரமா பெருசாயிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்திலேயே அந்த அன்டைம்ல சாப்பிட்டு அப்போதான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசிச்சேன், இப்படியே போனால் செத்துருவோம். 3 ரவுண்ட்ஸ் ஆடிஷன்லாம் போனேன். 200 பாட்டு பாடி 5 படங்கள் மியூசிக் பண்ணதுக்கு அப்புறமா இது நடந்தது. இதுல இன்னும் ஒரு பெரிய வழி என்ன தெரியுமாங்க, நான் வந்து சங்கர்மாதன் சார் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சார் இந்த திருப்பதி திருப்பம் பாட்டு இருக்கு சார். ஆமா சார், நான் தான் சார் ட்ராக் பண்ணேன். என்ன பாட்டு அது அப்படின்னு அவர் கேட்டார். அப்போதான் யோசிச்சேன், அந்த பாட்டு எனக்கு வந்து வாழ்க்கை, உங்களுக்கு அது 10ஓட 1 அப்படின்னு என் மைண்ட்ல ஓடிச்சது. நீங்க பாடின பாட்டு வைடரா ரீச் ஆகிட்டு இருக்கு, பட் ஆனால் நீங்க தான் அப்படின்னு இந்த பாட்டு நான் தான் பாடினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெளில தெரியாத அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கும்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாட்டு கியூட் என்னன்னா, என் கூட பாடுற கோ சிங்கர்ஸ்க்கு இந்த பாட்டை பாடிய சத்யன் இந்த பாட்டை பாட போறாருன்னு சொன்னா, பாடிட்டு வந்ததுக்கு அப்புறமா மச்சான் கூச்சமே இல்லாம நீ பாடுன்னு சொல்ற அந்த பாட்டை அப்படின்னு சொல்லி என்னையே கேட்டாங்க. நாளைக்கு காலைல பாலவங்க கூட காசு இருக்காது. என் ஒய்ஃப் கேட்பாருப்பா காசு நாளைக்கு காலைல உடஞ்சி அழுத தருணங்கள்னு ஒன்று இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அதுமாரி இன் யுவர் லைஃப் இப்போதான் எனக்கு சொல்றது வார்த்தைகள் கூட எனக்கு வருது. நான் என்ன பண்ணிட்டு இருந்ததுனால யோசிக்கும் போது தான் இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு தோணுச்சு. டென்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் சத்யன் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பிரேக்குக்காக ஆசைப்படுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரிக்கு இல்லை எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படியே ஆசைப்படுவாங்க. பட் ஆல்ரெடி ஒரு பிரேக் கிடைச்சாச்சு. அந்த பிரேக்லேருந்து இப்போ கிடைச்சது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? வாட் யூ திங்க்? யா, இட்ஸ் ரைட் வேர்ட் ஆக்சுவலி. ஓகே, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட். அது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற சில விஷயத்தால நடக்கும். ஸோ ஃபிலிம் மியூசிக் பண்ணுறோம், நிறைய சினிமாவில் பாடுறோம், ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் போடலான்னு ட்ரை பண்ணுறோம். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ப்பா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். இதனால நடக்கும்னு யோசிக்கும் போது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து 26 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சாங்கால நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு ட்ரீம்ல தான் இருக்கேன். இது கனவுலாம் இன்னைக்கு காலையில் நானே பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே, அந்த மாதிரி மொமெண்ட் அது. என்னன்னா அந்த பாட்டு பாடும்போது நான் ஒரு விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த சாங்கை வந்து ஹேண்டில் பண்ண விதம் இருக்குது. என்னன்னா உங்களுடைய தாட்டில் எஃபெக்ட் இருந்திருக்கலாம், பாடும்போது உள்ளே எஃபர்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் ஃபேஸில் எங்கேயுமே நான் அந்த பாட்டை வந்து கஷ்டப்பட்டு பாடுறாப்புல நான் ரசிச்சிட்டேன். அந்த பாட்டை அந்த ரசனையோடு நான் வெளில கொண்டு வரேன் அப்படிங்கிறது அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. லைட் மியூசிக் வந்து நீங்கள் முன்னாலேருந்து கச்சேரி பாடிட்டு இருக்கறனால அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே உடஞ்சிடுச்சா? ஆக்சுவலி அந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஸ்டேஜ்லையுமே அந்த ஃபியர் இருக்கும். ஓகே, டு பி ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போகும்போது அந்த ஒரு மோட் இருந்துதான் இருக்கும். எப்பவுமே ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படிங்கிற ஃபீல் தான் நான் போவேன். எப்பவுமே அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க. 5000 6000 ஸ்டேஜஸ் பார்த்தாச்சு. ஸ்டில் எல்லா ஸ்டேஜ்லையுமே ஈவன் ஒரு குட்டி கேதரிங் இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் மைக் எடுக்கும் போது அந்த ஒரு 10 தான் இருக்கு எனக்கு எப்பவுமே. பட் அதை காட்டிய கூடாது, நம்மளை வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செம பாட்டை ஒன்று பாடி என்கரேஜ் பண்ணிக்கணும்னு தான் சில பாட்டு நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை பாடி வார்ம் அப் பண்ணிப்பேன். ஓகே ஓகே, அந்த மாதிரி. நைஸ். அப்போ வார்ம் அப் உடைய சாங்ஸ் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இனிஷியலாக கான்சர்ட்ஸ், பிக் கான்சர்ட்ஸ்னா யூஸ்வலி ஐ கோ வித் மழைத்துளி ஃபர்ஸ்ட் சாங். ஆக்சுவலாக அதை பற்றி நான் கேட்கலானே இருந்தேன். எல்லாம் ரோஜா பாட்டை வந்து எந்த அளவுக்கு சிலாஜித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நீங்கள் அந்த மனைத்துளி சாங் பாடும்போது இருக்கக்கூடிய எம்எஸ்வி மெமிக் பண்ணுறீங்களா? நீங்கள் மிமிக் நான் பண்ண மாட்டேன். பட் ஐ யூஸ்வலி லைக் அந்த சிங்கருடைய அந்த அவங்க பாடின கரிஸ்மாவும் அவங்க ஸ்டைல் அதை நான் அடாப்ட் பண்ணிப்பேன். பேசிக்கலி லைட் மியூசிக் சிங்கர். ஓகே, என் மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அது நீ மிமிக் பண்ணுறியான்னு கேட்டாங்கன்னா மிமிக் இல்லை, ஐ எம் அடாப்டிங் த ஸ்டைல் ஆஃப் த சிங்கர்ஸ். ஏன்னா அது மக்கள் வந்து அதை கேட்டு பழகிருக்காங்க. அதில் தான் வந்து அந்த அவங்களோட ஆத்மாவை கலந்து வச்சுருக்காங்க.
நான் வந்து என்னோட ஸ்டைலில் அந்த பாட்டை நான் பாடுறேன், யூனிக்னஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை மறக்க வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட உடன்பாடு. மக்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என்னுடைய வேலை அவங்கள ஹாப்பி பண்ணுறது தான் தவிர என் டேலண்ட்டை காட்டுறது மட்டுமே இல்லை. இதில் ரெண்டுமே நடக்கணும். என் டேலண்ட்டும் தெரியணும், அவங்க வந்து அவங்களை கனெக்டும் பண்ணிக்கணும். அது வந்து வாய்ஸாலேயும் இருக்குது, அந்த ஸ்டைலாலேயும் இருக்குது, லிரிக்ஸாலேயும் இருக்குது, மியூசிக்காலேயும் இருக்குது, மேபி ஃபிலிமாலேயும் இருக்குது. ஓகே எல்லாருமே அதில் அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பாட்டையும். ஸோ அதை நம்ம ஜெனுவினாக ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற நிமித்தத்தில் தான் அந்த ஸ்டைலில் நான் பாடுவேன். அந்த ஸ்டைலை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு நினைப்பேன் எப்பவுமே. ஓகே ஓகே என்னோட இண்டிபெண்டன்ஸ் சாங் வரும்போது அதில் என்னோட இண்டிவிஜுவல் தான் வரும், கட்டாயம் வரும், டெஃபினட்டாக வரும். ஸோ மற்ற இப்போ எம்எஸ்சியோட பாட்டை நான் என் ஸ்டைலில் பாடுறேன்னு சொல்லிட்டு அதை எனக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அதை பாட முடியாது. அப்படி அந்த பாட்டை பாடவும் கூடாதுங்கிறது என்னோட தர்மம். சாங்கோட ஃபீல் அதுதான். ஓகே ஏன்னா அந்த எம்எஸ்சி சார் வந்து பாடினார். ஏன் எம்எஸ்சி சார் அந்த சூஸ் பண்ணாங்கன்னா, அது ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு அப்பா, ஒரு நேட்டிவான ஒரு அப்பா. அவர் பாடினா எப்படி இருக்கிறோம், அங்கே வந்து நம்ம எஸ்பிபி ஒரு சிங்கரை போட்டு பாட வைக்க முடியாது. ஓகே எம்எஸ்சி மாதிரி ஒரு சிங்கர் தான் அங்கே வைக்க முடியும். இல்லைன்னா மேபி ஒரு ஃபோக் சிங்கர் சம்ஒன், அவங்களோட சிங்கிங்லாம் பார்த்தா ராவாக தான் இருக்கும். புரியுது. அப்படிதான் அது கனெக்டும் ஆகும், அது அந்த கதைக்கும் கரெக்டாகவும் எல்லாமே. அதனால தான் மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி சிங்கர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா அது வந்து என்னோட ஸ்டைலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அதை பிரேக் பண்ணுறது நினைக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எத்திக். ஓகே ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு அந்த ஒரு ஹை பிச் மட்டும் இப்போ பண்ண முடியுமா? எம்எஸ்வி சாரோட ஹை பிச் நீங்கள் அதில் எடுத்திருப்பீங்க. பண்ணலாம் தாராளமா. Yeah, Why not? yeah. மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுத்தும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா, மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் நடுவது ஏது, அட பறவையும் மழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது. நைஸ் நைஸ். இது ஆக்சுவலா ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான். நீங்க இப்ப கூட கவனிச்சிருப்பீங்க, நான் ஏன் வாய்ஸ்லாம் பாருந்தேன். யா ஆனா அந்த மாடுலேஷன் இருக்கணும். கரெக்ட். அவங்கள இப்ப மிமிக்ரி பண்றவங்கலாம் பண்ணுவாங்க, ம் மகனே இப்படிலாம் பாடுவாங்க, அவர் அப்படி பாடினாரு. அது வந்து ஐ ஃபீல் லைக் அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன் அப்படிலாம் பண்றீங்க, அவங்க யூனிக், அவங்கள போல மிமிக்ரிலாம் பண்றங்கிற பேர்ல உங்க டேலண்ட்டை நீங்க காட்டுறீங்க, பட் அது கேட்கறதுக்கு எனக்கு ஆக்வர்டா இருக்கும். அது அந்த ஒரு பீஸ் தான், அவங்க நமக்கு தெய்வம் மாதிரி. எம்எஸ்சிலாம் தயவுசெய்து யாரும் மிமிக்ரியெல்லாம் பண்ணாதீங்க, உணர்வுபூர்வமா பாடுங்க. மேபி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மகனேன்னு சொல்லும்போது நீ ஒரு அப்பாவா நின்று பாடு, இல்லை உன் அப்பாவை நினைச்சு பாடு, அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே அதுக்கு தானா எம்எஸ்சி வந்துருவாரு. நைஸ் 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 சூப்பர். கம்மிங் பேக் டு ரோஜா ரோஜா, சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து லைட் மியூசிக் பாடிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி பாடினது இது என்னன்னா, நீ ஒரு விஷயத்த லவ் பண்ணி அது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, பட் அதுக்கான ஒரு விஷயம் உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீ இப்போ நடந்த ஒரு விஷயம். ஏஆர் ரஹ்மான் சார் ஏதாவது பேசினாங்களா, இல்லை அவங்ககிட்ட ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? இல்லை, நான் ரஹ்மான் சார்கிட்ட வந்து பெருசாக க்ளோஸாலாம் பேசினதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ராக் ஸ்டார் ஷோவில் வந்து அவர் முன்னாடி பாடினேன், இந்த பாட்டெலாம் பாடினேன். அப்போ வந்து இதே தான் ஹரிஹரன் போர்ஷன் பாடினேன், எம்எஸ்சி போர்ஷன் நான் தான் பாடினேன். அப்போ வந்து சார் வந்து கேட்டார், 2 போர்ஷன் நீங்கள் தான் பாடினீங்கிறது எனக்கு நம்ப முடியல. ஏன்னா டக்குன்னு வந்து ஹரிஹரன் மாதிரி யார் பாடினா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் தான் பாடுறீங்க, அப்போது எம்எஸ்சி மாதிரி நீங்கள் தான் பாடுறீங்க, குட் அண்ட் குட் சொன்னார். வெரி, எனக்கு அந்த மெமரிஸ்லாம் போயிடுச்சு எம்எஸ்சி கூட ட்ராவல் பண்ணது. இந்த மாதிரி அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டார் இந்த பாட்டில். நைஸ் நைஸ். அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் குட் சிங்கிங் அப்படின்னு சொன்னார். ஓகே ஓகே. உன்னி சார்ட்டேருந்து ஏதாவது விஷயம் வந்துச்சா, ஏதாவது கேட்டாங்களா இந்த ரோஜா? நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், ஆனால் அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குண்ணா அப்படின்னு அனுப்பிச்சேன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சத்யன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உண்டியும் டென்டாக்ஸ் மூலியமா. ஹாய் சத்யன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் ரோஜா ரோஜா. உங்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி பாடினது கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஆசைன்னா, திருப்பி இப்போ ஏதாவது ரீசெண்டாக நீங்கள் திருப்பி அதை பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை. இன்னும் சூப்பராக ஐம் ஷூர் யூ வில் பி able to sing it now, and thanks to Shankar Sadhaka Pravigal for
bringing it back from all the archives. ஏன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணால் இன்னைக்கு அது கேட்டிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க. அண்ட் God bless you and wish you a very very successful journey ahead. Love you Satyan, take care. Oh my god. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். So sweet. அவர் வந்து he's a so sweet heart. ஓகே ஓகே. அவர் லெஜெண்டரி சிங்கர். அவர் எப்போவுமே நான் ஒரு ஷோஸில் பார்க்கும்போது கூட அந்த லெஜெண்டரி சிங்கருங்கிற ஒரு ஆட்டிடியூடே காட்டிக்க மாட்டார், கேரி பண்ண மாட்டார். ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார். மோட்டிவேட் பண்ணுற ஒரு அமேசிங் ஹியூமன் பீன் அவர். ஓகே ஓகே. எனக்கு மெசேஜ் பண்ணார், நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த மெசேஜ் வேணா காட்டுறப்பாங்க. ஸோ ஸ்வீட் சத்யன், மை காட். ஓகே. So sweet Satyan, my God, 1999, awesome my dear, love you too, may God bless you always. லிட்ரலி ரொம்பவே ஸ்வீட் அவங்க. நான் ஜஸ்ட் இப்போ கால் பண்ணி கேட்டேன், சார் இதுமாரி சார் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு வந்து, நான் கேட்டேன் சார் எனக்கு ஒரு இது பண்ணி தர முடியுமா அப்படின்னு உடனே அனுப்பிச்சி விட்டது தான் அந்த ஒரு ஆடியோ. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க நிறைய சிங்கர்ஸ், இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 200 சாங்ஸ் மேலே பாடியிருக்கேன். பட் இந்த ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகலைங்கிறது வந்து இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இல்லாததுனாலையோ என்னவோ ஒரு சில சிங்கர்ஸ்லாம் ஓகே இவங்க தான் இந்த பாட்டு பாடியிருக்காங்களா சொல்லும் போதும் கேட்கும் போது தான் தெரியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ எப்படி இருக்கும்? குயில் இசை போதுமே அட குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா. அவ்வளோதான். நைஸ். ரொம்ப அழகாக பாட்டிலே இதை ப்ரீஃப் பண்ணீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து ஒரு கம்போசர் அவங்களே பாடுறது அப்படிங்கிற விதம் லைக் முன்னிலேருந்தே இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ அதிகமாக அது இருக்குல்ல, அப்படிங்கும்போது இந்த சிங்கர்ஸோடைய டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? வாட் யூ திங்க்? அந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணுறவங்களே வந்து பாடணும் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களோட உரிமை. எவ்ரிதிங் இஸ் தேர் ஓன் ப்ராஜெக்ட். ஸோ தே ஹாவ் ஃபுல் ரைட்ஸ். அதெல்லாம் தப்பே இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. இது வந்து பல பேரோட ஏக்கம் இருக்குது, அது நீங்கள் உணர்ந்துக்கோங்க. பிகாஸ் யூ ஆர் இன் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். பிகாஸ் பீப்புள் வந்து உங்களை கொண்டாடுறவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களால் சில குடும்பங்கள் வாழ்ந்துருங்கிற ஒரு சின்ன எத்திக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா போதும். ப்ளீஸ் சிங் யோர் ஃபேவரட் சாங். தட் இஸ் நாட், நான் அதை பற்றி ஆர்கியூ பண்ணவும் இல்லை, நான் நெகட்டிவாகவும் சொல்லலை. என்னோட ஆரோக்கியத்தை சொல்கிறேன், எனக்காகவும் சொல்லலை, என்னை போல் சக சிங்கர்ஸ்க்காக சொல்கிறேன். அதையே நம்பி இருக்கிற நானாவது பரவாயில்ல, மியூசிக்லாம் கற்றுக்கல, ஒன்றுமே பண்ணல. இதுவே கர்நாடக சங்கீதம் வெஸ்டர்னு கற்றுக்கிட்டு முறையாக பல வருஷம் இதுக்காகவே தியாகம் பண்ணிட்டுருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே எதுவுமே போய் சேர மாட்டுது. ஒரு ஆர்கானிக்கான டைம் இருந்தது, இது இப்போ அது இல்லை. அப்போ எல்லாருக்கும் அது போயிட்டு இருந்துச்சு, தேடி கொடுத்தாங்க பாட்டை. இப்போ யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் டைம் இல்லை. அண்ட் நம்ம பண்ணாலே வைரல் ஆகுதில்ல, வை நாட் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று இந்த தருணத்தை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எது பண்ணாலும் வைரல் ஆகும். பிகாஸ் யூ ஆர் சூப்பர் ஹிட். You are the best composer and you are the best actor and you are the best music production and filmmaker, whatever. உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா தான். தயவுசெய்து உணர்ந்துக்கோங்க. இது வந்து இதையே மெயினாக வச்சுட்டு வாழ்கிற சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு படத்தில் ஒரு பாட்டு நீங்கள் பாடுங்கன்னு சொல்லக்கூட நான் சொல்ல, ஒரு பாட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, புரியுது. ஏன்னா நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஐ திங்க் எஸ்.ஏ. ராஜ்குமார் சார்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல யாருன்னு. அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்னா நிறைய பாடல்கள் வருது, ஒரு படத்தில் ஒரு பாட்டாவது எங்களுக்கு நீங்கள் தரலாம், அட்லீஸ்ட் நிறைய படங்கள் வருது, ஒரு படமாவது நீங்கள் எங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பாடல்கள் தான் வந்து நம்ம 90s தொடர்ந்து இப்போ வரைக்குமே அதை கேட்டுட்டு இருக்க பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடல்கள் தான், நிறைய சாங்ஸ் கேட்டுட்டோம். பட் அவர் சைட்லேருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது என்ன இப்படி ஆயிடுச்சாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்க்கும்போது? அதான் நடக்குது இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து எல்லார்கிட்டையுமே ஒரு வந்து கம்ப்யூட்டர் இருக்குது அண்டு லூப்ஸ் வந்துடும். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் எ மியூசிக்குங்கிற பேரில் பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஏதாச்சும் உருவாக்கிடலாம் யாருனாலும். பட் அந்த டைமில் இருந்தவங்களாம் ரியல் கம்போசர்ஸ், அவங்களோட பிரெயின்லேருந்து ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க. ஓகே, இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸாக ஏஐ போயிடுச்சு. நீங்கள் வந்து அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அவனே ஒரு மியூசிக் எங்கேயாவது பெர்முடேஷன் எடுத்து போட்டு ஒரு சாங்கே கொடுத்துட்றான். நீங்கள் கீபோர்டில் கூட கை வைக்க வேண்டாம், அந்த மாதிரி நிலைமை இப்போ வந்துருச்சு. பட் அப்போ வந்து தே ஹாவ் டு assemble every musicians and they have to create the music through brain. அவங்க நோட்ஸ் எழுதணும், அந்த அப்படி உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாத பாட்டை நிற்கிறது காரணமா. ஆமாம். ஸோ அதை வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் ஓவர்டேக் பண்ணும்போது அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு வழி இருக்க தான் செய்யும். புரியுது. அவங்களுக்கு என்னதான் ரெகக்னேஷன் கிடைச்சாலும் இன்னும் அது தொடரணும், ஏன்னா அவங்களுக்குள்ள தாக்கம் இன்னும் அடங்காது. மியூசிஷியன்ஸ் எல்லாம் பேசிக்கலி அவ்வளோதாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ளே இருக்கிறோம், அந்த வெறி இருக்கும்.
அதை எக்ஸிபிட் பண்ணுறது தான் அவங்க வந்து ஆர்டிஸ்டாகவே மாறுறாங்க. அவங்களால உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது. நான் என்னை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு விஷயம் பார்க்குறேன். என்னென்னா ஒரு ஒரு சேனலோடைய ஷோவில் ஜட்ஜாகவும் போயிட்டு அதே சேனலில் வந்து நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸாகவும் போகிறீங்க. இது கண்டஸ்டண்டாக போல ட்ரை பண்ணேன். யா அஃப்கோர்ஸ் நான் அந்த சேனலில் பார்த்தேன். நான் அதை நான் எப்படி நான் எடுத்துக்கிறது? மேபி நான் பாடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான ஒரு மீடியம் வேணும் அப்படிங்கிறதுனால போனதா, இல்லை அரல்ஸ் வந்து இல்லை நான் என்னை எகெயின் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி போனதா? எனக்கு நிறைய பாடணும்னு ஆசைங்க. உலகம் முழுக்க போகணும், எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இப்போ வரைக்குமே. பட் எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் இல்லாமல் நானே 1-to-1 எல்லாம் டீல் பண்ணி எல்லாரையும் போய் பார்த்து பாடிட்டு இருக்கிறேன். அண்டு ஐ ஒன்ட் டிமாண்ட் மணி, பெருசாக டிமாண்ட்லாம் பண்ண மாட்டேன். பட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என் டேலண்ட்டை பார்த்து என்ன தோணுதோ அது கொடுங்க, அந்த ரேஞ்ச் தான் நான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு ஸ்டேஜ் கிடச்சா போதும் தான் போவேன். ஸோ நமக்கு இன்னும் ஸ்டேஜ் வேணும், என்ன பண்ணணும்? பாப்புலாரிட்டி வேணும். இன்றைக்கி பாப்புலாரிட்டி இருக்கிறவங்கள தான் வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க. நீ எவ்வளோ டேலண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை, அவங்களுக்கு குறை சொல்லவும் முடியாது. அது அவங்க பக்கத்தில் பண்ணுற விஷயம். ஸோ அவங்க என்ன கூப்பிடணுன்னா நான் என்ன பண்ணணும்? பாப்புலாரிட்டி வேணும். என்ன பண்ணணும்? டிவி மீடியா எதுவுமே நம்மளை கூப்பிடல. முன்னாடி கோவிட் முன்னாடிலாம் வந்து எல்லா ஷோஸ்க்கும் நான் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன், ஜட்ஜாக போயிருக்கிறேன், அதெல்லாம் ஓகே. ஆஃப்டர் கோவிட் அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளாகவே ஒரு 2017-16 எல்லாமே மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ காம்படிஷனுக்கு போய் சிங்கராக பாடினா வேர்ல்டு ஃபுல்லாக தெரியுது. எல்லாருக்குமே வந்து ஒரு தடவை என்ன கேட்டாங்க, நீங்கள் எந்த சீசனில் வந்தீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. கூட சிங்கர்ஸ், அந்த இப்போ இருக்க ட்ரெண்டி சிங்கர்ஸுக்கும் போது நீங்கள் எந்த சீசனில் வந்தீங்க நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா வெயில் சீசனில் வந்தேங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தேன். ஓகே. ஸோ அதான் நிலைமைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு வழியோடைய டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, டெஃபினட்டாக இருக்குது, அந்த வழி இருந்து தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வேறு ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியலையே, பட் ட்ரெண்ட் ஆகணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன் நான். அப்போ வந்து சரி இதுவும் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இது மூலிமா ஏதாவது வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற ஒரு தாட்லாம் எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணேன், ஐ கேவ் இட் ட்ரை. பட் அந்த சேனல் வந்து அவங்க வேண்டாம், எங்களுக்கு கேரி பண்ண முடியாதுன்னு நினச்சி அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. 3 rounds ஆடிஷன்லாம் போனேன். ஆஃப்டர் பிளேபேக் சிங்கருக்கு அப்புறம் பிளேபேக் 200 பாட்டு பாடி 5 படங்கள் மியூசிக் பண்ணதுக்கு அப்புறமா இது நடந்தது. ஓகே. இது மேபி நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் வந்து ஓகே எல்லார் கண்ணிலையும் தெரிறாங்க, இவங்க ஒரு ட்ரெண்டான சிங்கராக இருக்காங்க அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக அவங்கள வந்து ஒரு பாட்டில் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ நடக்குது. பட் அப்போ எப்படி அது நடந்துச்சு? ஏன்னா வருஷலாக நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ இருந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ உங்களை ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய விஷயம், இதை எப்படி கம்பேர் பண்ணி? இல்லை, அப்போவும் அந்த பிஸ்னஸ்ங்கிற பேட்டர்ன் இருந்ததுங்க. நான் நிறைய பாட்டு ட்ராக் பாடியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். அப்போ வந்து வேற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு, பாம்பே சிங்கர்ஸுங்கிற ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு, அந்த பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய சிங்கர்ஸ் கிடையாது, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கான வாய்ப்புகள் அழகாக பேசிருந்துச்சு. அப்புறமா ஆஃப்டர் ரஹ்மான் சாரோட என்ட்ரிக்கு அப்புறமா நிறைய சிங்கர்ஸ் எக்ஸிபிட் பண்ணார். பாம்பேலேருந்து மோஸ்ட்லி நிறைய வந்தாங்க. அண்டு ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பாம்பே சிங்கர்ஸ்னு இண்டஸ்ட்ரியில் பாம்பே சிங்கர்ஸ் பாடிட்டு ஆகணும் அந்த மோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கவங்களாம் ட்ராக் சிங்கராக மாற்றப்பட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இன்னும் கிருஷ்ணராஜன் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பெரிய லெஜெண்டரி சிங்கர். அவரெல்லாம் நீங்கள் பேசினாலே சொரம் எழுதி பாட்டு போவார். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் பயங்கர ட்ரெயின்டான அவ்வளோ சாங்ஸ் ட்ராக் பண்ணிருக்காங்க அவங்களாம். நான் பாடுற ட்ராக் சாங்ஸ்லாம் இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா எனக்கு வாழ்க்கையே மாறி இருக்கும். அதெல்லாம் ஏதாவது 2-3 ஆக்சுவலாக மன்மதன் எனக்கு தெரியும். மன்மதன் வந்து நான் பாடுறதுக்கு போனேன். ஓகே, பாடுறதுக்கு போயிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 6 hours அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது ரெக்கார்டிங் நடக்கல. ஏன்னா அவங்க வந்து 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறமா தான் அந்த பாட்டை வந்து அது வேற மாதிரி மாறிடுச்சு. தட்ஸ் ஓகே. அந்த நெகட்டிவ் மேட்டர்ஸ் வேணும். அந்த ட்ராக்ஸ் உண்டு எனக்கு என்னன்னு, ஐ மீன் தத்தை 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 அந்த பாட்டு. ஓகே. அண்ட் பாடின சாங்ஸ்னு பார்த்தா தீபாவளி 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 நீ தாண்டி திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பொறி போல, இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து பரத்வாஜ் சார் வந்து திருப்பதி பாட்டுக்கு ஐ திங்க் அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பாட வச்சாரு. அவர் எனக்காக ஃபைட்டும் பண்ணார். பட் அது சங்கர் மகாதேவன் சார் பாடினார். இதுல இன்னும் ஒரு பெரிய வழி என்ன தெரியுமாங்க, நான் வந்து சங்கர் மகாதேவன் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சார் இந்த திருப்பதி வந்த திருப்பம் பாட்டு இருக்குது சார். ஆமாம் சார், நான் தான் சார் ட்ராக் பண்ணேன். என்ன பாட்டு அது அப்படின்னு அவர் கேட்டார். ஐ குடன்ட் ரிமெம்பர்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் யோசித்தேன், அந்த பாட்டு எனக்கு வந்த வாழ்க்கை, உங்களுக்கு அது 10ஓட 1 அப்படின்னு என் மைண்டில் ஓடிச்சது. புரியுது. ஆனால் அவருக்கு தெரியல. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு ஏன்னா அவர் ஆயிரக்கணக்கான பாட்டு பாடுறவர், அவருக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. ஓகே.
நியாயமான விஷயம் தான். அதை நீங்க தப்பா போட்டுறீங்க. இல்ல புரியுது. Of course, of course, of course. யுவன் தொடர்ச்சியா உங்களை பாட வச்சுக்கிட்டே, ஏன்னா ரீசெண்டா கூட நீங்க நேர்கொண்ட பார்வையில நீங்க பாடினீங்க. ஸோ அது வரைக்குமே யுவனோட டிராவல் பண்ணிட்டு யுவனோட டிராவல் பத்தி சொல்ல முடியுமா? யுவன் டிராவல் வந்து அது யுவன் சாரோட ஸ்டுடியோ போனாலே ஜாலியாக இருக்கும். ரெக்கார்டிங் பண்ணாலே எப்படியும் எனக்கு சூப்பரான பாட்டு ஒன்று கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு எப்போ வரும், இது சூப்பரான பாட்டு அப்படி நம்பியே போவேன். அதே மாதிரி தான் அந்த சாங் இருக்கும் அண்ட் அது அப்படியே ஹேப்பனிங் ஆகும். மோஸ்ட்லி யுவனுக்கு பாடின எதுவுமே வந்து எல்லாமே வந்து ஓகேயா இருக்கு எனக்கு. மோஸ்ட்லி யுவன் பாடினது 90% ஆஃப் சாங்ஸ் வந்து நான் பாடினதான் வெளியே வந்துருக்கு. ஓகே, அந்த மாதிரி அப்படி இல்லை கூட வேற சிங்கர்ஸ் பாடின பாட்டுங்களை வந்து என்ன ஒரு ஆட் ஆன் மாதிரியே சேர்த்து தோஸ்து பாட்டு மாதிரியாவது ஆட் ஆன் மாதிரி சேர்த்து பாட்டு ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும், எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்யன் டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த பாட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் பண்ணுறது, கலர் பண்ணுறது, ஹார்மனிஸ், அது இது எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். ஸோ அது இன்னும் ரிச்சாக காட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் நான் யுவன் கூட அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆர் சிங்கிங் வேறு சிங்கர்ஸ் பாடுறதுக்கு நான் அசிஸ்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஏதாச்சும் ஒர்க் யுவன் கூட நிறைய ட்ராவல் போயிட்டே இருக்கும். அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேற ஒரு சிங்கர்ஸ் வரும்போது இல்லை இந்த இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சாங் நம்மளுக்கு கிடைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்குமா? அது நிறைய இருந்திருக்குங்க. ஏன் இந்த பாட்டு நம்ம ட்ரை பண்ணிருக்கலாமே, அவங்க ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாங்லாம் அப்படின்லாம் தோணும் எனக்கு. ஓகே ஓகே. அது எண்ணில அடங்காத சாங், ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா லைட் மியூசிக் அப்படிங்கும்போது பட் வெஸ்டர்னுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் நான் இந்த சாங்ஸ் மட்டும் தான் இல்லை, நான் கிராக் அவுட் பண்ணி வேற ஒரு டைமென்ஷன்லையும் நான் பாடுவேன் அப்படிங்கிற வகையில் நீங்கள் பாடல்களும் பாடுவீங்க. உதாரணத்துக்கு நான் தீய கூட அந்த வகையில் எடுத்து பண்ணி வச்சிங்களேன். ஏன்னா அதில் வரக்கூடிய ஒரு ட்ராக் வந்து லிட்ரலாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ட்ராக் தான். இந்த ராங்கனிங்கிற வரக்கூடிய போர்ஷன் வந்து லிட்ரலாக என்னடா இவரா இப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வார் ஃபேக்டரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வகையில் தான். ஸோ அப்படி யுவன் சாரோட ஒர்க் பண்ண ஒரு சாங்னா என்ன சாங்காக சொல்லுவீங்க? அந்த மாதிரி யுவன் சார் கூட தீமுகம் தான் பாட்டே வந்து ஃபுல்லாக ரகட் தான் வாய்ஸ், தீமுகம் தான் இப்படி தான் பாடணும் பாட்டு ஃபுல்லாகவே. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யுவன் கிட்ட நிறையா இருக்குது. இவன் பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி நான் பாட போகிற பாட்டு வந்து ஃபீமேல் சிங்கர்ஸ்க்காக கம்போஸ் பண்ணப்பட்ட சாங். ஸோ ரேஞ்ச் ரொம்ப ஹை, அது பாடுறது ரொம்ப கஷ்டம். மேல் சிங்கர் பாடு இட்ஸ் ஹை நோட். சத்தியன் ட்ரை பண்ணுங்க, அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயின்னு இருப்பார். அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபோக் வேற, அட் சேம் டைம் ஓப்பனாக ஹையில் பாடணும். ஓகே ஓகே. மனுஷ பயலின் ரத்தத்தில் இருப்பது உனக்கு என்ன தெரியும் அப்படி வரும். ஆக்சுவலி இப்போ நான் கம்மியா பாடுறேன்னு நினைக்கிறேன். புரியுது. அது ஒரிஜினல் வேற மாதிரி இருக்கும். சுதி ஓகே ஓகே. அவ்வளோ ஓப்பனா இருக்கும், பயங்கரமா இருக்கும். டன். அதே மாதிரி அவனிவன் சொன்னோன்னே எனக்கு இந்த சாங் ஞாபகம் வந்து ஒரு ரொம்ப பிட் சாங் தான். பட் ஆனால் அப்போ இருந்த டைம்ல ஒரு ரிங்டோன் சாங்காவே அது வந்து போய் நின்றுச்சு, அடி காவக்கார கிளியே. அந்த சாங்கோடைய அந்த ஒரு கம்போசிஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. அப்புறம் பிரசாத்ல ரெக்கார்டிங் நடந்துருந்துச்சு. அப்போல்லாம் வந்து கூப்பிட்டாங்க ரெக்கார்டிங். அப்போ யுவன் வெளியே உட்காந்துருந்தார், லாபியில் உட்காந்துருந்தாரு. சாங் கேட்டுருங்க அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போனேன், சாங் கேட்டு அப்புறமா 5 minutes வெளியே வந்தேன். சாங் கேட்டுக்கலாம் கேட்டேன். இல்லை சார், சாங் ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரே டேக்கில் அந்த பாட்டு பாடியாச்சு. ஓகே. அப்போ வாய்ஸ் கண்டக்டர் இருந்தாரு, வாய்ஸ் கண்டக்டர் கூட இல்லை. அப்போ சவுண்ட் இன்ஜினியர் நானும் தான் இருந்தோம். சாங் ப்ளே பண்ணாங்க. சரி நான் டேக் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்டவொன்னே டேக் போனோம். ஒரே டேக்ல அந்த சாங் பாடியாச்சு. அப்படியா? ஆமா. வெளியே வந்தோடனே இவன் கேட்டார், சாங் கேட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லை சார் பாடியாச்சு. ஓகே. 5 minutes கூட இல்லை. ஓகே ஓகே. லைக் இடையில சாம்சியா சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. விக்ரமேதா பிஜிஎம் வந்து மெட்ரோவில் வந்து போயிட்டு இருக்கும்போது செம பிஜிஎம், ஆனால் அவர் அங்கே இருக்காரு, அவர் தான் அந்த கம்போசர்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்கள் பாடின பாட்டு வைடராக ரீச் ஆகிட்டு இருக்கு, பட் ஆனால் நீங்கள் தான் அப்படின்னு இந்த பாட்டு நான் தான்ப்பா பாடினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெளில தெரியாத அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கும்? அது நிறைய இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாட்டு கியூட் என்னன்னா, என் கூட பாடுற சிங்கர்ஸ்க்கே இந்த பாட்டை பாடிய சத்யன் இப்போ இந்த பாட்டை பாட போறாருன்னு சொன்னா, பாடிட்டு வந்ததுக்கு அப்புறமா மச்சான் கூச்சமே இல்லாம நீ பாடுன்னு சொல்ற இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி என்னையே கேட்டாங்க. அவனுக்கு ஷாக் ஆச்சு, உனக்கே தெரியாது நான் பாடுனதுன்னு அப்படின்னு. ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் கூச்சமே இல்லாம நீ பாடுதுன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கலாய்கிறாங்க. அதுமாரி நிறைய சாங்ஸுக்கு வந்து உங்களுடைய நேம்ஸ் இல்லை. டு பி ஹானஸ்ட், நாங்கள் விக்கியில் நாங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் வந்து அதுவும் தேடி இப்போ தோசுப்படா சாங்னா ஓகே, அதில் எந்த போர்ஷன் பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது திரும்பி அதெல்லாம் ஃபிலிப்ஸ் தான் ஃபுல்லாக. அதான். ஸோ திருப்பி நான் ட்ராக் கேட்குறேன், அதில் என் பேர் கூட வராது. ஆனால் ஆடியோ லான்ச்சில் வெங்கட் பிரபு இவங்க எல்லாருமே என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணி இதில் அவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேசட்டில் பேர் போடுவோம்லன்னு என்கிட்ட சொன்னார். ஓகே ஓகே. அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னார். புரியுது. அதேமாதிரி துப்பாக்கியில் வந்து அந்த இது ஒன்றையும் பண்ணியிருப்பீங்க. துப்பாக்கியில் ஓப்பனிங் அந்த டிங்கு 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 டங்கு டிங்கு ஒரு பஞ்சாபி மாதிரி ஃபோக்கில் பாடணும்னு ஹாரிஸ் கேட்டதுனால அதை மாற்றி. ஸோ ஒரு சாங்ஸில் அங்கங்கே நம்ம வந்துகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே நம்ம நிறைய சாங் வந்து ஃபுல் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவனிவன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சொன்னீங்க, அதில் அந்த சாங்கை மாதிரி
நிறைய பாட்டில் வந்து யோசிக்கிறேன் யாரு என்னென்ன சாங்ஸ்லாம் பாடியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக சர்ச் பண்ணி பார்த்தா சில சாங்ஸ்லாம் வெளியே தெரியல. அப்படி நேம் கிரெடிட் இல்லாமல் வாவா ரீச் ஆன சாங்லாம் என்ன சாங் நீங்கள் சொல்லுவீங்க? நேம் கிரெடிட் இல்லாம ரீச் ஆனது ஆமாம். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. ஓகே ஓகே. அண்ட் கனவிலே நேபாளி. ஓகே. அது வந்து எல்லாருக்கும் பயங்கர ரீச். நான் தான் பாடுன்னு நிறைய பேர் தெரியாது. புரியுது. ஆனா அது வந்து பாட்டு நான் ஒரு பாட்டு போடுற பாருங்க, என்னோட ஃபேவரட் சாங் சொல்லி மலேசியாவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வந்து காரில் போடுறாங்க. இந்த பாட்டு நான் உயிர் ஒரு பாட்டு நாங்கள் தான் பாட்டு ரேண்டமாக போட்டு கேட்பேன் என்ன ஃபேவரட் சாங் போடும்போது. இப்போ நான் என்னோட ஃபேவரட் சாங் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் இந்த பாட்டு யார் பாட தெரியுமா திங்க் சொல்லிட்டு அவங்க மற்ற சிங்கர்ஸோட நேம் சொன்னாங்க. ஓகே நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன கார் நிறுத்திட்டாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் இந்த பாட்டு நீங்கள் பாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுங்களாம் ஃபோன் பண்ணி மச்சான் யாரோட போயிட்டு இருக்கு தெரியுமா அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அந்த மொமெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி செமையா இருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தான் பாடன்னு தெரியாதான்னு கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி கலக்க போகுது யாரும் நம்மளுக்கு ஒரு பிரேக் ஓகேங்களா. பரத்வாஜ் சார் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கா. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறம் எல்லாருமே சத்யனோட டேட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டைம் பீரியட் ஒன்று இருந்துச்சுல்ல. அந்த பீரியட்ல என்ன சாங் உங்களுக்கு வந்து வைடர் கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆஃப்டர் கலக்க போகுது யாருக்கு அப்புறம்? ஆஃப்டர் கலக்க போகுது யாருக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த மாதிரி சாங்னா ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சொல்லலாம். ஓகே. அண்ட் அப்படி வாவ்னு சொல்ற மாதிரி பெருசா பிரேக்லாம் எதுவுமே ஆகலை. ஓகே. ஏன்னா அது நான் வந்து கொஞ்சம் எனக்கு பாடணுங்கிறது மட்டும் தான் மோட்டோ. பெருசா ஹிட் ஆகணும் அதெல்லாம் தெரியாது எனக்கு. நான் இன்ஃபேக்ட் ஆம்பளை பொம்பளை பாட்டு நான் பாடிட்டு வரும்போது என் ஒய்ஃப்கெல்லாம் கேட்டாங்க என்ன பாட்டு பாடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு நார்மல் ஃபோக் சாங் ஒன்று பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோதான். எனக்கு பெருசாக இம்ப்ரெஷன் இல்லை. ஆனால் அந்த பாட்டு இப்படி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகும் சத்தியமாக எனக்கு தெரியாது அப்போ. ஆமாம். அது உங்களோட போர்ஷன் வந்து சின்ன போர்ஷன் தான். ஐ மீன் ஒரு சரணம் ஹீரோவோட போர்ஷன் கிருஷ்ணாவோட போர்ஷன் நான் பாடிருப்பேன் ஃபுல்லாகவே. அப்போது அந்த மொமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸ்லாம் கூட நான் சொல்லி தான் மாற்றினாங்க. லாஸ்ட்டில் வந்து ஸ்னேகன் இருந்தார், அவர் தான் லிரிக்கு. அப்போ வந்து அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரப்பா அங்கே வேற லிரிக் இருந்தது. அப்போ சொன்னேன் ப்ரோ இங்கே கொஞ்சம் வேறு தான் மாற்றுங்களேன் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் ஹாப்பினிங்காக பண்ணுங்கிற இன்புட்டை நான் கொடுத்தேன் பாடும்போது. அப்படியா சொல்கிறீங்க இது இல்லை இது மேஜிக் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் சூப்பராக இருக்குது, இன்னும் மேஜிக் இல்லைன்னு சொன்னேன்னா ஆன் த ஸ்பாட்டில் அவர் லிரிக் எழுதினார். அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்குறான், அவன் செலவு பண்ணதான் லூசு தேடுறான், 2 பேருமே இங்கே பொய்யா பழகுறான், ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறான்னு ஸ்பாட்லேயே எழுதினார். அந்த ஸ்பாட்லேயே பயங்கரமாக சொல்லி அதை பாடணும். எல்லாருமே இப்போ ரசிச்சிட்டு இருக்க அந்த சாங் இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் பாடிக்கிட்டு இருக்கீங்க, அதை பார்க்க முடியுது. எங்களுதுலேயும் பாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பல்லவி எதுலையுமே பாடல, இங்கே பல்லவி பாடலாமா? லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன், உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், ரோஜா 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 ரோஜா. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் பிரதர். தொடர்ச்சியாக நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு தான் இருக்கீங்க அஃப்கோர்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் நடக்கும். இந்த பிரேக் அதுக்கான ஒரு பிரேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பண்ணி எகெயின் சத்யன் அப்படிங்கிறவன் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? கன்ஃபார்ம் நிறைய வச்சிருக்குங்க காட்டுறதுக்கு, உள்ள அவ்வளோ இருக்கு. நான் பசியில் இருக்கேன்டா அப்படிங்கிறீங்களா? ஆமாம் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் ஒரே ஒரு துளி நெருப்பு துளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு காடு நான். அது நிறைய பேர் தெரிய மாட்டுது. நான் நிறைய பேர் கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன் ப்ளீஸ் எனக்கு ஒரே சான்ஸ் கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே. அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே ஓடுறது. நான் யூஸ்வலாக எப்பவுமே ஒய்ஃப்கிட்ட எல்லாத்தையும் கொட்டுவேன். அப்போ சொல்லுவேன் ஒரு துளி ஃபயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பத்திக்கிட்டு எரியுதுக்கு, எப்போ நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு. நாட் ஓன்லி மியூசிக் சம்மந்தப்பட்டது, மியூசிஷியன்ஸுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா நான் வளர்ந்து வந்த ஃபீல்டு எனக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரகிள் என்னன்னு. கரெக்ட். அது ஒரு மித்து தான், எல்லாரும் நம்பி வாழ்ந்துருவாங்க நம்ம ராஜாமே வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. ஆனால் இல்லை, அது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் ஒரு மைண்டில் எப்பவுமே டெய்லி இது ஓடிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு சில விஷயம் தேவைப்படுது. மேபி இது பாப்புலாரிட்டியாக இருக்கலாம், கையில் பணமாக இருக்கலாம். அந்த விஷயங்களை நோக்கி ஓடணும், அதுக்கு தான் பண்ணணும், எனக்கு அதுதான் பண்ணணும். மேஜராக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அது மியூசிக் செய்யணும், அதுக்கு எனக்கு சில விஷயம் தேவைப்படுது.
பாடணும். நான் ரெஸ்டோ பாரில் பாடுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்டோ பார்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, பாடக்கூடாத இடம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லுவேன், அவங்க அதுக்கு முன்னாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காங்கன்னா அவன் இல்லை பிளாட்ஃபார்மில் தூங்குறானாங்கிறது முக்கியம் இல்லை. உனக்காக ஒருத்தன் கை தட்டினானா அந்த சோல் ரொம்ப முக்கியமான சோல். ஸோ அவங்களுக்காக நீ உழைச்சுனே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்.